வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சௌக்கியமா இருக்கிறீங்களா? வெல்கம் பேக் டு another episode of வட லண்டன் ஆர்சனல் தமிழ் பாட்காஸ்ட், எபிசோட் நம்பர் 182. 789 சப்ஸ்கிரைபர்ஸ்ல இருக்கிறோம். 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த டிரான்ஸ்ஃபர் விண்டோ முன்னால எப்படியாவது பண்ணுங்க, அது உங்ககிட்ட தான் இருக்கு. அப்படியே நாங்களும் வந்து ஃபெப்ரிச்சோ ரொமானோ, டேவிட் ஆன்ஸ்டின் மாதிரி ட்வீட் அடிப்போம். ஹியர் வி கோ 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வட லண்டன். ஸோ இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் வந்து ஒரு மான்செஸ்டர் யுனைடெட் ஃபேன் ஃப்ரம் ஃபுட்பால் பேசலாம், மிஸ்டர் கைலாஷ் நாதன், ஏகேஏ பச்சைக்கிளி, ஏகே மிஸ்டர் ப்ரூட்டல். ப்ரூட்டல்னா எல்லாருமே வச்சு செய்வாரு, நோ ரிமோர்ஸ். அதுதான் எனக்கு இவரோட டேக் ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் ஹீஸ் ஆனஸ்ட், ஹீஸ் அன் ஆனஸ்ட் ஃபேன், ஹீ சேஸ் இட் ஹவ் இட் இஸ். ஸோ வெல்கம் டு த ஷோ கைலாஷ், எப்படி இருக்கிற? நல்லா இருக்கா? தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ. ஸோ ரொம்ப பெரிய இன்ட்ரோ. ஸோ எப்படி போகுதுன்னு பார்ப்போம். எபிசோட் என்ன ஜாலியா ஆகுறியா, டென்ஷன் ஆகுறியா? இப்போதானே ஸ்டார்ட் ஆயிருக்கு, அதுக்குள்ள டென்ஷன் என்ன? அப்படி இன்னும் போறதுக்கு எவ்வளவோ இருக்கு. ஜாலியா இருக்கணும்டா. அப்படியே இந்த ஆந்தனி ரோஹாஸ் மாதிரி டெட்லா சொல்ல ஃபுட்பால் இஸ் லைஃப் அது மாதிரி சொல்லுவோம் தெரியுமா? அந்த மாதிரி தான் ஜாலியா இருக்க இருக்கணும். முடியாது. ஸோ பட் ராய்க்கெண்ட் மாதிரி அலைய வேண்டியதான். ஓகே சரி. எப்பயுமே ஸ்கூல் எக்ஸாம்ல வந்து நான் எப்பயுமே கஷ்டமான கேள்வியிலேருந்து தான் ஆரம்பிப்பேன் எக்ஸாம்ல எழுதும்போது. ஸோ இருக்கிறதுலே கஷ்டமான கேம் இந்த கேம் வீக் 3 ப்ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ இந்த கஷ்டமான கேம் என் ஒப்பீனியன்ல உனக்கும் அதுதான், நீ தான் நினைப்பேன்னு நினைக்கிறேன், இஸ் லிவர்பூல் நியூ காசல், ஆர் ஐ ஷுட் சே நியூ காசல் லிவர்பூல், சென்ட் ஜேம்ஸ் பார்க்ல. வாட் கேன் வி எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் திஸ் கைலாஷ்? எஸ்பெஷலி நேத்தி தான் வந்து எஃப்ஏ வர சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் புதுசா வர நடக்குது. 2வது வாரத்திலேயே வந்து ரெட் கார்டை ரெசின் பண்ணிட்டாங்க. ரெட் நான் கார்டை எக்ஸ்பெக்டே பண்ணல. யூசுவலா நானே லைக் எக்ஸ்பெக்ட் பண்ணல. கம்ப்ளீட்டா மிஸ் பண்ண டாக்கிள்ஸ் தான், ஐ மீன் கம்ப்ளீட்டா இது பண்ணது தான் தே வில் ரெஸ்ட்னு நினைச்சேன். ஆமா, இது ஹார்ஷ் டிசிஷன், பட் டாக்கிள் வாஸ் ஸ்டில் தேர். பண்ண மாட்டாங்க நானும் சொல்லிட்டு இருந்தேன். கரெக்ட். நம்ம ஃபுட்பால் பேச சுகன்டியும். ஸோ சர்ப்ரைஸ்ட் இது பண்ணிட்டாங்க. ஸோ பட் அந்த நியூ கேஸ்ல் ரெட் கார்டு ரெசின் பண்ணிட்டானுங்க. நியூ காசல் போன வாரம் தோத்துட்டானுங்க 1-0 டு சிட்டி. பட் தட்ஸ் மேன் சிட்டி, அது எதுவும் பண்ண முடியாது. லிவர்பூலும் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஜெயிச்சானுங்க அதே கேம் பவுன்மத் கொஞ்சம் பெட்டர் ஃபினிஷிங் இருந்திருந்தா கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் தண்ணி காமிச்சிருப்பானுங்க. ஸோ வாட் கேன் வி எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் தட் கேம்? இதுதான் பெரிய கேம் வீக்கெண்ட்ல. இதுதான் கடைசியான கேம் வேற ஆக்சுவலா, சண்டே கேம். சண்டே பிரைம் டைம் கேம். ஓகே. ஆமா, பட் நியூ கேஸ்ல் தான் எனக்கு கேட்டா லைக் சென்ட் ஜேம்ஸ் பார்க். ஆஃப் கோர்ஸ் நியூ கேஸ்லுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கேமே தே ஹேட் a வெரி குட் வீக்கெண்ட். 5-1 வின் பண்ணாங்க. ஆமா. அண்ட் தே ஜஸ்ட் ரவுட்டட் வில்லா. பட் வில்லா ஆக்சுவலி அந்த கேம் நல்லா ஆடினாலும் லைக் தட் ஹோம் கிரவுண்ட் அண்ட் த வே நியூ கேஸ்ல் பிளேட் வாஸ் ரியலி குட். உனக்கு லாஸ்ட் சீசன் ஞாபகம் இருக்கான்னு தெரியல. லாஸ்ட் சீசன் சேம் கேம் நம்ம நியூ கேஸ்ல் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். பட் அந்த கேம் தான் டிம் லைக் நிக் போப் கேம் பெனல்டி பாக்ஸ்ல இருந்து தேவையில்லாம வெளில வந்து ஹேண்ட்பால் பண்ணி ரெட் கார்டு வாங்கி அந்த கேம் டிஸ்மேண்டில் ஆனது. ஸோ நான் ஏர்லி சீசன் லிவர்பூல் இது வரைக்கும் பார்த்ததுல தி அட்டாக் ஹஸ் பீன் குட். பட் எனக்கு என்னமோ they still need some டைம்னு தோணுது. மிட்ஃபீல்ட் ஸ்டில் கேன் பி காட் அட். கொஞ்சம் டைம் வேணும் அவங்களுக்கு அந்த நியூ மிட்ஃபீல்ட் எல்லாத்துக்குன்னு எனக்கு தோணுது. Szoboszlai has been looking good. McAllister is of course quality player, so top player. Enzo இப்பதான் வந்திருக்கான், so he has to Endo இப்பதான் வந்திருக்கான், so he has to play. So பாப்போம் எப்படி இருக்குன்னு. பட் நியூ கேசல் so far so good. Like சிட்டி கேமும் பார்த்தனா they had a couple of chances, but City just controlled the game. So ஒரு மிஸ்டேக் டிஃபென்ஸ் ஸ்லிப் பண்ணாங்க, ஆல்வாரஸ் கோல். So it was just one of those games in City. பிளஸ் சென்ட் ஜேம்ஸ் பார்க் வர. ஸோ அவனுங்க ஹோம்ல வந்து வெறி ஆயிடுவானுங்க பசங்களாம். லாஸ்ட் சீசன் ஹோம் ரெக்கார்ட் ரொம்ப நியூ கேசல், அதனால தான் they finished top 4 இந்த ஹோம் ரெக்கார்ட் வச்சு தான். கரெக்ட். அண்ட் ஐ திங்க் லிவர்பூல், நான் வந்து அந்த பர்ன்மத் கேம் பார்க்கும்போது கூட கொஞ்சம் டிஃபென்ஸும் கொஞ்சம் ஷேக்கே அந்த மாதிரி இருந்தது. ஆலிசன் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆன மாதிரி இருந்தான் கொஞ்சம் சில சுச்சுவேஷன்ஸ்ல. அவனோட லைக் சென்டர் பேக் பொசிஷனிங்கா ஐ டோன்ட் நோ, இது மிஸ்கம்யூனிகேஷன் என்னன்னு தெரியல, பட் கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆன மாதிரி இருந்தான் எனக்கும். ஸோ எனக்கு தெரியல, ஐ மீன் லிவர்பூல் நீ சொன்ன மாதிரி ஐ திங்க் கொஞ்சம் தே வில் நீட் சம் டைம் டு கெட் யூஸ் டு இந்த புது மிட்ஃபீல்ட். அது இந்த வாரம் பார்ப்போம். மெக்காலிஸ்டர், சோபோஸ்லை அண்ட் எண்டோ ஆடுவானான்னு தெரியல. அதுதான் லைக்லி மிட்ஃபீல்டுன்னு நான் நினைக்கிறேன். பட் Gakpo has been playing, but in the game I don't think Gakpo midfield அவ்வளோ ஓப்பனா போக மாட்டான்னு எனக்கு தோணுது. கிளாப் நீ என்னதான் கிளாப் படி பேசினாலும் சம்டைம்ஸ் he likes to not go gung-ho மாதிரி இந்த மாதிரி பிக் அவே கேம்ஸ் சொல்லலாம். ஆமா. அண்ட் ஆல்சோ நீ இந்த போர்ன்மத் கேம் கோல் பார்த்தனா, it was just a typical அவுட் ஆஃப் பொசிஷன் மிட்ஃபீல்டர் அந்த பொசிஷன்ல ஆடி ஒரு
ஒரு ஸ்மால் மிஸ்டேக் பண்றதுனால எவ்வளவு ஓப்பன் ஆகுதுங்கிறது நம்ம ஈஸியா சொல்றோம், ஆமா இவங்க மிட்ஃபீல்ட் ஆடலாம் அதை ஆடலாம். பட் யூ சி ஒரு ஸ்மால் மிஸ்டேக் ட்ரெண்ட் ஒரு மிஸ் கண்ட்ரோல் பண்ணதுக்கு as good as he is. யா அது ஒரு மிட் டிஃபென்ஸ் ஓபன் பண்றதுக்கு. ஸோ யா, ஸோ இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் கேம். சோ என்ன நினைக்கிற கேம் ஸ்கோர் லைன் ப்ரெடிக்ஷன்? ப்ரெடிக்ஷன், ஐம் கோயிங் 2-1 Newcastle. வாவ், யூ ஸ்டோல் தி வேர்ட்ஸ் அவுட் ஆஃப் மை மவுத். எந்த படத்துல சொல்லுவா அது தமிழ்ல? ஏதோ ஒரு படத்துல சொல்லுவானே. பட் எனிவே டசன்ட் மேட்டர். ஐ வாஸ் கோயிங் டு சே தி சேம் திங். அப்படியா? 2-1. தெரிஞ்சிருந்தா நான் டிராப் ஆயிருப்பேன். பட் ஓகே, லெட்ஸ் see. So இல்ல, பிகாஸ் ஐ திங்க் நீ சொன்ன மாதிரி நியூகாசில் ஹோம் ரெக்கார்ட் yeah, லாஸ்ட் செயின்ட் இயர் ஜேம்ஸ் பார்க்காக தான் I'm just அன்பிலீவபிள். going 2-1. Exactly. இஃப் லிவர்பூல், ஐ திங்க் லிவர்பூல் கொஞ்சம் தே லுக் லைக் யூ கேன் கெட் அட் தம், அந்த மாதிரி தான் இருக்கிறானுங்க. ஸோ சான்சஸ் நிறைய வரும் இந்த வருஷம் Yeah, but லிவர்பூல். ஐ திங்க் Salah against Dan Burn is something Salah should take advantage யா of. அது ஒரு very weak point அது நியூகாசலுக்கு. ஆமா ஆமா. So ஸோ யா yeah, 2-1 ஃபார் மீ டூ. 2-1. So yeah, 2-1. up. சரி, இதுதான் ஆக்சுவலா மெயின் கேமா இருந்தது. அடுத்த கேம் வந்து சரி, நீ யுனைடெட் ஃபேன் ஆச்சு. ஸோ யுனைடெட் வர்சஸ் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட். அது ஒரு மெயின் கேமா? இல்ல மெயின் கேம் இல்ல, வேற எதுவுமே பெருசா பேசுற மாதிரி ஆமா, இல்ல. அந்த வீக் கொஞ்சம் இந்த வீக் தான். சரி, கெஸ்ட் வந்து யுனைடெட் ஃபேன் ஆச்சே, சரி யுனைடெட் கேம் பத்தி பேசுவோம்னு சொல்லிட்டு யுனைடெட் வர்சஸ் ஃபாரஸ்ட். யுனைடெட் ஆஸ் யூ நோ எல்லாருமே பார்த்தது தான், போன வாரம் தோத்துறானுங்க டாட்னம் ஹாட்ஸ்பர் ஸ்டேடியம்ல 2-0. நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹோம் கேம் ஆஃப் த சீசன். ஹோம்ல வந்து அவனுங்களுக்கும் ஹோம் அட்வான்டேஜ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். அதனால தான் வந்து அவனுங்க பிரீமியர் லீக்ல இருந்தானுங்க போன வருஷம். ஸோ பட் அவங்களோட அவே ரெக்கார்ட் இஸ் ஹொரண்டஸ், டெரிபிள். அவனுங்க ஐ திங்க் எல்லா கேமும் தோத்துறானுங்க தான் நினைக்கிறேன். முக்கால்வாசி மேபி டிரா பண்ணிருப்பானுங்க, ஜெயிக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். பட் அதே கதை தான் இது. வந்து ஒரு பெரிய அவே கேம் ஃபார் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் அட் ஓல்ட் ட்ராஃபர்ட். இட்ஸ் ஐ டோன்ட் நோ இஃப் இட்ஸ் இன் ஈவினிங் கேமா என்னன்னு தெரியல. ஈவினிங் கேமா இருக்காது. ஸோ நாட் அண்டர் த லைட்ஸ். ஓல்ட் ட்ராஃபர்ட் அண்டர் த லைட்ஸ்னா வேற மாதிரி அது. பட் இட்ஸ் ஓகே, இட்ஸ் நாட் அண்டர் த லைட்ஸ். What can we expect from your boys, Manchester United, Kailash? A lot of criticism, especially for Casemiro and Mason Mount during the game. So I don't know, like, what do you think? We want to Casemiro criticism makes some sense because from last season in the form he hasn't started the season well. But Mason Mount criticism எனக்கு புரியவே இல்லை. I mean, he's been one of our better players. So that says how நம்ம எப்படி ஆடுறோம், யுனைடெட் எப்படி ஆடுறாங்கன்னு. But United biggest problem in the two games la pathana has been the attacking players. They have not been able to execute பண்ண முடியல. Like position la irundalo they make the wrong decisions, or like good position they make wasting a lot of chances. So என்ன கேட்டனா அந்த அட்டாக் மூணு பேர் மிஸ்ஃபயர் பண்றது தான் been the biggest issue so far. Now Rashford is playing out of position. 19-year-old kid is playing on the left, so ரெண்டு games, so that's expected. And Anthony hasn't been good so far. So on the balance nala United have been struggling. It was first game I wasn't that pissed off or anything in this nala, because I thought United played first half they played first half brilliant. Yeah, they were the better team overall in my opinion. Just the deflection goal, like that happens. You first goal பாத்தனா ஒரு டிஃப்ளெக்ட் ஆகி போறது, பாப்பாஸ் அவர் he scored. So like should have got a penalty too, but அது என்ன பண்றது? Yeah, like that first game United should have given a penalty. So that happens. So அது ரொம்ப பேசினாங்க. இந்த கேம் பார்த்தனா எல்லா அதர் ஃபேன்ஸும் அப்படியே போய் சைலண்ட் ஆயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் கேம் பேசின. சரி விடு, போன கேம் ஆனதாச்சு. இந்த கேம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்? இந்த கேம் வந்து I don't know how to say, but என்ன கேட்டா it's a must win for United game. So absolutely என்னடி become pressure mount ரொம்ப. next I think next is Arsenal at Emirates of game week 4. So you can't just draw points here and go to Emirates. Like early in the season is a very high tough job. Nottingham point of view, இதோட free easy கிடைக்காது உனக்கு. You can just like உனக்கு you have the easiest chance to put pressure on them. You know எங்க United issues இருக்குன்னு உனக்கு தெரியுது. And one major thing is Mason Mount is injured. He's going to miss at least 3 or 4 weeks. Wow. Okay. So that's going to be a even bigger issue. என்ன மாதிரி injury? Exact injury. Okay. It's a muscle injury, but he's out for 3 to 4 weeks. Okay. So that's another issue. United midfield already is weak, and Eriksen doesn't look good. Second half his first game, Sabha Mandalandi made a couple of mistakes, which led to the goal. So and he's getting vayasum agudha unakku. So that's a big concern for me. So of course starting 11 will change. எனக்கு big question in the game. எப்படி மாறும்? என்ன மாதிரி மாறும்? I think either என்ன கேட்டா McTominay should start this game because Mount is not going to be there. So McTominay, Eriksen க்கு பதிலா I should rather play McTominay because
Eriksen, I don't think என்னடா can play ஹோம்ல 90 minutes. 2 டிஎம் ஆடா? Yeah, but midfield ஓப்பனா இருக்கு இல்லாட்டி. So you need someone எரிக்சன் to ஆடலாமே. பட் நீ தான் Eriksen பிரெஃபர் பண்ண மாட்டேன்ற. முழுங்கா like he hasn't started the season well. So Eriksen ம். 60th minute வந்தே he struggled a bit at Spurs. So I don't want to put him right away. So I would play McTominay so that midfield கொஞ்சம் bite இருக்கும் so that you can play and tackle. And McTominay isn't that bad on the play. No, Okay, he can play. yeah. Yeah, so I would மேபி I would ஹோம்ல prefer ஆடுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அட்வான்ஸ் ஆடுவான் போல, yeah. யாருக்கு தெரியும். So you can play two midfielders and attack line. I don't know who's gonna play. I don't want the same three to play. So Rashford of course will play. Anthony also I ராஷ்வர்ட் think ஸ்ட்ரைக் தான் ஆடுவானா? அதான் எனக்கு தெரியல. I don't know because Martial இப்போ ப்ரீசீசன் not pre-season ம். midweek friendly ஒன்று ஆடி இருக்காங்க. அதுல Martial has started. So I don't know whether Martial will. I இரு doubt இரு it. I அந்த think மிட் வீக் ஃப்ரெண்ட்லி தான் பர்ன்லியோட க்ளோஸ் டோர்ஸ்ல தோத்தீங்களா 3-0 அதுவா? 3-0. ஓகே, But yeah, that 3-0 was all a தோத்துக்கிறாங்க second. மக்களே. இது நோட் That was பண்ணிக்கோங்க. all a second team. Like Johnny Evansலாம் ஆடி இருக்காங்க. But yeah, whatever. பரவாயில்ல, So எங்க கேப் கிடைக்குதோ அங்கங்க வந்து கலாய்க்க but yeah, வேண்டியதுதானே. so Martial, I don't think will start already. எனக்கு தெரியுமோ ஓகே. Sancho will start on the left ன்னு தோணுது. So that's my guess so far. So பாப்போம். So Martial, Rashford and Sancho would be your It'll preferred. be Sancho, Rashford and Anthony. Martial, Okay. I don't think will start. Okay. Okay. அண்ட் மிட்ஃபீல்டு வந்து மெக்டாமினே என்ன. ஓகே ஃபைன். நிறைய ரூமர்ஸ் இருந்தது ரஃபேல் வரான் சவுதி லிங்க் ஆகிற மாதிரி, பட் அதை டிஸ்மிஸ் பண்ணிட்டானுங்க. கொஞ்சம் Yeah, அது என்னன்னு கார்பேஜ் தெரியல. ரூமர்ஸ் வந்தது. So ஐ தாட் அது how? would have been bad news for United. Yeah, Gabrielக்கும் இருக்கு போல இருக்கு ரூமர்ஸ். யா கேப்ரியலோ இருக்கு, பட் தெரில. ஐ டோன்ட் நோ எவ்வளோ கான்கிரீட்டா இருக்குன்னு தெரில. பட் எனிவே ஸ்கோர் லைன் ஃபார் திஸ் கேம், த மஸ்ட் வின் கேம் ஃபார் மேன் யுனைடெட், where you can 2-0. get a morale boost. Okay, sorry, 2-0. Yep. 2-0 United. I think யுனைடெட் வந்து போன வருஷமும் நிறைய க்ளீன் ஷீட் வச்சிருந்தாங்க ஹோம்ல. ஸோ ஐ திங்க் I'd go maybe 1-0. 1-0 Okay. United. Okay. Just to be a little different. Okay. Fair சரி, ஆக்சுவலா நான் வந்து உங்ககிட்ட பேசும்போது இன்னொரு இம்பார்ட்டன்ட் கேம்னா இது எப்படின்னா, ரெண்டு டீமும் வந்து 2 கேம் ஆடி தோத்துருக்குறானுங்க. எவர்டன் வுல்வ்ஸ். இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஷிட் ஷோவா கூட இருக்கலாம் இந்த வாரம். கம்ப்ளீட் சிஸ்டம். ரெண்டு டீமும் கொஞ்சம் அப்படிதான். கொஞ்சம் டிஸ்அரேல இருக்கிறானுங்க. எவர்டன் போன வாரம் வாங்கினானுங்கன்னா வேற மாதிரி ரொம்ப வாங்கினானுங்க. கேவலமா ஆனாங்க எவர்டன். எனக்கு ஃபர்ஸ்ட் கேம் எவர்டன் ஜெயிச்சிருக்கணும். எப்படி ஜெயிக்கலன்னு எனக்கு தெரியல. ஃபுல்லம் கேம் ஆமா, பார்த்தனா அட் குட்சன் பார்க் அவ்வளோ சான்சஸ், ஒரு ஸ்ட்ரைக்கர் இல்லாம அவங்க ஸ்ட்ரகிள் பண்றது கரெக்ட். பாவம். லைக் தே ஷுட் ஹவ் won the first game. They should have won செகண்ட் that கேம் game. அந்த அளவுக்கு கேவலமா ஆனாங்க. லைக் வித் த்ரோ நாலாவது இல்லனா கோல் எல்லாம் பாத்தீங்கன்னா அது லீக் 1 லெவல்ரா. அதெல்லாம் அந்த இந்த நாலாவது கேம் கோலுமே எல்லாம் பார்த்தனா இன்னொரு த்ரோ இன்ல டிஃபென்ஸ் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிரும். வாலிபால் இந்த செகண்ட் கோல் ரெண்டு கோல் டெரிபிள் அப்படி விட்டாங்க. சோ ஜஸ்ட் ஸ்கூல் பை டெரிபிள். டிஃபெண்டிங் சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான். இட் வாஸ் லைக் தட். ஹவவர் வுல்வ்ஸ் வந்து முதல் கேம் நல்லா ஆடினானுங்க உங்களோட. ரொம்ப நல்லா விளையாண்டாங்க. ரொம்ப நல்லா ஆடினானுங்க. ஃபினிஷிங் தான் இல்லை. ஐ திங்க் ரெண்டாவது கேம்ல வந்து பிரைட்டன் டாக்டிக்கலி ஒரு அமேசிங். ஸோ வுல்வ்ஸ் வந்து அவுட் பிளேட் அட் ஹோம் அந்த கேம்ல. ஸோ இந்த கேம் வந்து எனக்கு எப்படி கால் பண்றதுன்னு தெரியல. இது எப்படி ஐ திங்க் இந்த கேம் வந்து ஐ திங்க் யார் ஜெயிச்சாலும் இல்லை, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தம் இன் டர்ம்ஸ் ஆஃப் அட்லீஸ்ட் வில் நோ யாரு வந்து அந்த ரெலிகேஷன்ல இருப்பாங்களா இல்லைனா வந்து மிட் டேபிள் ஃபினிஷ் பண்ணுவாங்களா. மேபி we'll get a good picture from this game ன்னு தான் நான் நினைக்கிறேன். What do you think about this game? Sean Dyche versus Wolves manager Gary O'Neill. எனக்கு என்னமோ இது ஸ்க்ரீம்ஸ் லைக் a draw ன்னு தோணுது. ரெண்டு டீமும் இந்த மாதிரி early season ரெண்டு பேரும் they don't want to lose another game பார்த்தனா. So I think ஏன்னா ரெண்டு டீமுக்கு கோல் போட லைக் they don't have good players who can score goals basically. அதான் ப்ராப்ளமே ரெண்டு டீம்லயும். எவ்வளவு சான்ஸ் கிரியேட் பண்ணாலும். So I feel it's going to be a defensive. My prediction is 1-1. 1-1. நான் போன வாரம் பார்க்கும்போது கால்வர்ட் லூன் ஏதோ வெளில எடுத்துட்டு போனானுங்க. அது கன்கஷன் சப்பா, அவன் திரும்ப இன்ஜூர்ட். கன்கஷனா எப்பா, திரும்ப இன்ஜூர்னா கால்வர்ட் லூன் வந்து எப்பா எவ்வளவு நாள் தான் ஹாஸ்பிட்டல்ல இருப்பான்னு தெரியல எனக்கு. 2 seasons மிஸ் ஆயிடுச்சுல, லாஸ்ட் 2 seasons. கிரேசி மேன், கிரேசி. இவன் வர இங்கிலாந்துக்கு வந்து he was actually a fairly regular player அப்போ. ஒரு 2 years ஆலிவர் முன்னால. வாட்கின்ஸ் எப்படி இருந்தானோ லைக் that level கால்வர்ட் லூன் இருந்தான். So I think I see Everton winning this game. Funnily. I think because Goodison, I think Sean Dyche வந்து கொஞ்சம் ஹராம் பால் ஆட்டு லைட்டா வந்து லைட்டா ஜெயிச்சிரானு. ஹராம் பால் they very well suited. நீ மிட்ஃபீல்டும் டிஃபென்ஸும் பார்த்தனா லைக் they are all the right players. You can't play ஹராம் பால் against. நீ பிரைட்டன் or இது இல்ல, நீ
சக்கப் பண்ணி கவுண்டர் பண்றது. உல்ஸும் தே வெரி, அதனால தான் எனக்கு தெரியல எனக்கு டாக்டிக்கலி எனக்கு எல்லா வருஷம் வந்து எவர்டன் கீழே போவாங்கன்னு நினைச்சு ஏதோ ஒன்று நடந்துரும்டா. எப்படியோ ஜெயிச்சிருவானுங்க. ஸோ அதே தான் நடக்கும்னு நினைக்கிறேன் இந்த கேம்ல. ஸோ அதனால தான் ஐ எம் திங்கிங் எவர்டன் மைட் வின் 1-0 நினைக்கிறேன். இட் மைட் பி ஸ்மாஷ் அண்ட் கிராப் அந்த மாதிரி இருக்கும். ஐ லைக் எவர்டன். எனக்கு எவர்டன் ஜெயிச்சா ஓகே. ஐ டோன்ட் ஹேட் தெம். ஐ லைக் them. எனக்கு எவர்டன் எனக்கு பிடிக்கும். எனக்கு ஒரு வெயின் ஃப்ரஸ்ட்ரேஷன். ரூனி கிளப் இவ்வளோ அது. காசு இல்ல கரெக்டா, மேசிவ் கிளப் பிளஸ் என்னது, தேவ் ஸ்பெண்ட் சோ மச் ஆல்சோ லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல. ஜஸ்ட் போர் ரெக்ரூட்மெண்ட் இவனுங்களும். எக்ஸாம்பிள் அது போர் லைக் ஜஸ்ட் ரெக்ரூட்மெண்ட். இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸ் they haven't spent anything. No ஸ்ட்ரைக்கர் கூட வாங்காம நீல் மோப்பே வச்சு லைக் அந்த கரெக்ட் மிஸ்டேக்ஸ்ல தான் they are still repenting. So we can't கரெக்ட். just clarify say அவங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ கஷ்டப்படுறாங்க பாவம். இப்போ கஷ்டப்படுறானுங்க. கரெக்ட். இப்போ வந்து போர்ட் மெம்பர்ஸ் எல்லாம் மூஞ்சி காட்டினானே செருப்பாலே அடிக்கிறானுங்க கேம்ல. வரவே மாட்டேங்கிறான் ஒன்னெல்லாம் இந்த பக்கமே இல்லையா. அதுவும் லாஸ்ட் சீசன் அட் குட்சன். சோ ஆமா. பாப்போம். சரி, அடுத்த கேம் வந்து ஆக்சுவலா ஐ திங்க் திஸ் வில் ஆல்சோ பி a வெரி இன்ட்ரெஸ்டிங் கேம். இந்த வாரம் வந்து பிரைட்டன் வெஸ்ட் ஹாம். ரெண்டு டீமும் வந்து கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் ஹையா இருந்து, பிகாஸ் வெஸ்ட் ஹாம் வந்து இப்போ பாத்தீங்கன்னா போன வாரம் வந்து ஒரு 10 மென்னோட ஒரு 1 பில்லியன் ஆல்மோஸ்ட் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறானுங்க ஒரு கிளப். அந்த டீமோட வந்து ஒரு 10 மென்னோட ஆடி இருக்கானுங்க. அதுல என்ன காமெடினா 200 மில்லியன் பவுண்ட் பிளேயர்ஸ் வந்து ஒருத்தன் பெனல்டி குத்துறா, ஒருத்தன் பெனல்டி மிஸ் பண்ணிட்டான். ஸோ அந்த டீம் பத்தி பேசுவோம் அப்புறமா. பட் வெஸ்ட் ஹாம் வரும்போது ஐ திங்க் போன வாரம் பெக்கெட்டா சூப்பரா ஆடினா. ஐ திங்க் பெக்கெட்டா அண்ட் ஈவன் வாட் ப்ரௌஸ் லுக்ஸ் லைக் ஹிஸ், I mean what pro set piece delivery. Yeah, exactly. I mean ஒரு 6 foot center backs 3 பேர் வெச்சுக்க. ஆமா. just அப்படியே பால் ஓவர் த டாப், அப்படியே ஆண்டோனியோ ஓடுறது அடிக்கிறது அந்த மாதிரி. பிரைட்டன் வேற லெவல் போன வாரம். லைக் சான்ஸே இல்ல. அந்த ஃபுட்பால்லாம் ஒரு அந்த என்சிசோன்னு ஒருத்தர் இருக்கிறானே, டேய் யாரா நீ பாரகுவா இன்டர்நேஷனல் போல அவன் அவுட் சைட் ஃபுட். ஆமா பாவம் இன்ஜர்ட். அவுட் சைட் ஃபுட் கிராஸ்லாம் சும்மா அப்படியே வேற மாதிரி ஆடுனுக்குறாங்க. எல்லாமே டெக்னிக்கலி சாலிட் பிளேயர்ஸ் பிரைட்டன்ல. லைக் எல்லா கோல்ல என்னடா லாஸ்ட் வீக் கோல் வேற லெவல் ரெடி. பிளஸ் அதான் நான் சொல்ல வரல, பிரைட்டன் எல்லா வருஷமும் தே லூஸ் தேர் மெயின் பிளேயர்ஸ். எல்லா வருஷமும் லைக் தே லூஸ். பட் எப்படியோ வந்து அந்த கிளப் பிலாசபியா, ஐ மீன் ரெக்ரூட்மெண்ட் வேற மாதிரிடா. சான்ஸே இல்ல. They remind me of I think I told you guys once ஒரு வாட்டி சொன்னேன்னு நினைக்கிறேன். They remind me of Southampton ஒரு 7-8 years back முன்னால. Southampton ஒரு அளவுக்கு ரொனால்ட் கோமன் அந்த era, அந்த Southampton ஞாபகம் வருது. So I think Brighton really a team to watch out for. Manager கூட ruthless manager, வேற லெவல் மேனேஜர். அண்ட் யா இப்போ தெரியல, இப்போ யூரோப் ஆடினகரமா தான் வந்து இவங்க ஃபார்ம் எப்படி இருக்கும்னு தெரியும். ஸோ பிரைட்டன் வெஸ்ட் ஹாம் போத் டீம்ஸ் கான்ஃபிடென்ட் அண்ட் போத் டீம்ஸ் காட் கோல்ஸ் டூ. ஆக்சுவலா ரெண்டு டீமும் கொஞ்சம் நல்ல கோல்ஸ் கூட இருக்கு. பிரைட்டன் ஐ திங்க் இன் மை ஒப்பீனியன் ஹேவ் மோர் கோல்ஸ் தென் வெஸ்ட் ஹாம். இட்ஸ் அட் தி ஆமெக்ஸ் ஸ்டேடியம். ஸோ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த கேம்ல? வாட் இஸ் யுவர் ப்ரெடிக்ஷன்? பார்த்தனா லைக் they won, but overall பார்த்தா first half they really struggled. அதுவும் சூச்செக்ல was had a very poor game in midfield. So அந்த லைக் they just struggled. அதுதான் பெரிய கன்சர்னா இருக்கு. because பிரைட்டனோட you can't just have a weak midfield. ஒரு midfielder weak இருந்தாலும் just exploit. அதுவும் சூச்செக் will be covering கூஃபால் வேற, நம்ம மிட்டோமா சைடு, அது மிட்டோமா and சிவன் சைடு, எஸ்டூபியன் சைடு. ஸோ லெஃப்ட் தான் பிரைட்டன் are very strong on the attack. ஸோ எனக்கு அதனால ஐம் ஜஸ்ட் பிட் வரிட் ஃபார் வெஸ்ட் ஹாம். அதுவும் வெஸ்ட் ஹாம் பார்த்தனா ஓவராலா கேம் பார்த்தனா செல்சி வேர் த பெட்டர் டீம். ஸ்கோர் லைன் வாஸ் ஃபனி. 10 மினிட்க்கு அப்புறம் ஏன் செல்சியில கேவலமானு அது அப்புறமா பேசுவோம். பட் ஸ்டில் வாஸ் 10 men செல்சி வேர் லைக் ரியலி குட். ஸோ அண்ட் அந்த ஸ்குவாடுக்கு தே ஷுட் பி. அதெல்லாம் நம்ம பேசல. பட் யா, எனக்கு என்னமோ ஐ திங்க் பிரைட்டன் will win this game ஈஸியான்னு தோணுது. ஐம் ஃபேவரிங் பிரைட்டன் 3-1. I'll go 3-1. பிரைட்டன் ப்ரெடிக்ஷன் கொடுத்தாலே அண்ட் எஸ்பெஷலி அவங்க ஹோம் விளாட்னாலே கோல்ஸ் ஜாஸ்தி அடிப்பானுங்க. அது வந்து அது எப்படின்னே தெரியல. பட் வேவி ஃபுட்பால் ஆடுவானுங்க இவனுங்க. ஐ திங்க் நீ ஓகே I'll say 3-2 சொல்றேன் நான். 3-2 டு பிரைட்டன். அது ஐ திங்க் நம்ம வந்து பேஸ்ட் ஆன் டீம் பத்தி சொன்னோம், எது பெரிய கேம். ஐ திங்க் பேஸ்ட் ஆன் ஃபுட்பால் ஐ திங்க் திஸ் a good game to watch actually இந்த வாரத்துக்கு. ஆமா, எனக்கு என்ன ஃபுட்பால் வைஸ் ஐ திங்க் ஸ்டில் லிவர்பூல் நியூகாஸ்ல் இஸ் a bigger game. அதுமே கொஞ்சம் no it's a bigger game. பட் நம்ம வந்து சொன்னல வேற கேமே பெருசா இல்ல, டல்லா இருந்தது. சோ அதனால தான். So I take that back. actually interesting game இது.
ஆமா. ஸோ ஓகே. நீ 3-1 சொன்ன, நான் 3-2 சொன்னேன். அடுத்த கேம் வந்து யார பிடிக்கலாம்? ஆக்சுவலா ஓகே. இது பண்ணுவோம். பிரென்ட்ஃபோர்ட் பேலஸ். Brentford Palace. த Okay. பீஸ் அகேன்ஸ்ட் த ஈகிள்ஸ். Eagles. Okay. ஆமா. கொஞ்சம் Bees லைட்டா and Eagles. யோசிச்சேன் என்ன பேர்டுன்னு. மைண்டுக்கு வரல. நானும் ஒரு சிங்கிள் Palace. Okay. பிரென்ட்ஃபோர்ட் சூப்பரா ஆடிட்டு இருக்கானுங்கடா. ஐ திங்க் போன வருஷம் கூட டோனி இல்லாமலே they had a good record too Yeah, they had a without very good Tony. record. For 13 And points in 50 games or yeah, more, something like that. It's and crazy. yeah, absolutely. And Palace வந்து with Hodgson back, I think Palace and Hodgson வந்து ஒரு நல்ல மேரேஜ் மாதிரி. இப்போ யாருக்காவது வந்து ஒரு 50 இயர்ஸ் மேரேஜ்லாம் செலிப்ரேட் பண்றோம்ல, அந்த மாதிரி இட்ஸ் a good marriage. ராய் A ஹாட்சன் safe கிறிஸ்டல் CEO பேலஸ். நினைக்கிறேன். It's like a dad in the ஆமா. building Mary, so it's like everyone knows, so no one steps across, like calm and Exactly. composed ஆ இருக்கும் நினைக்கிறேன். Because ராய்ஸ் ரொம்ப பிடிக்கும், big ராய் fan. yeah, no, I like ராய் ஹாட்சன் too. And ராய் ஹாட்சன் வந்து எப்படின்னா எல்லாருமே கிராண்ட் சில்ட்ரன் மாதிரி பேசிக்கா எல்லா பசங்க Yeah, ஆடுறது. 80 வயசு ஆகுது நம்ம ஆளுக்கு பேசிக்கா. என்ன கெரியர் பா வேற லெவல் ராய் கெரியர். ஹட்சன்லாம். Not So only இங்க நிறைய இங்கிலீஷ் மேனேஜர்ஸ் மாதிரி he wasn't just in England, he went across, he coached a Inter, lot of teams, so yeah, talk about absolutely, experience. you're right. He has a very அந்த யூரோப்பியன் பெடிகிரி வந்து ஆக்சுவலா ரொம்ப நல்லாவே இருக்கு இருக்கு. for ராய் ஹாட்சன். And I think அதுதான் மெயின் ரீசன் why he even got the England job before over Harry Redknapp. And so ராய் ஹாட்சன் கிறிஸ்டல் பேலஸ் முதல் கேம் வந்து ஜெயிச்சிட்டானுங்க. ஷெஃபீல்டோட. ரெண்டாவது கேம் எங்களோட தோத்தானுங்க. கொஞ்சம் கஷ்டமா இருந்தது அந்த கேம் ஆக்சுவலா. But they played really well actually. They with the Jordan Ayew, Eze, Jordan was really good. நான் yeah, நினைச்சேன், நான் கவர் கூட பண்ணிருந்தேன் when we were discussing last time, Jordan Ayew எல்லாம் is hot or cold ன்னு சொன்னேன். But he was really good in the game. yeah, So yeah, ரொம்ப நல்லா ஆடினான். yeah. And He's good Eze for is Palace. அவன் brilliant. Yeah, எட்வார்டு he's good for Palace. இவனுங்கெல்லாம் Yeah. வந்து they are very good for Palace. And they have a good center backs too, like in Anderson and Guehi. However, flip side to that, இந்த டீம் இன்னொரு லண்டன் டீம் தான் பிரென்ட்ஃபோர்ட். லண்டன்ல தானே இருக்கானுங்க. ஆமா, Yeah. பிரென்ட்ஃபோர்ட் ஆர் இன் லண்டன். வெரி குட் டாக்டிக்கல், ஒரு நல்ல டாக்டிக்கல் டீம் இவனுங்களோ. தாமஸ் ஃப்ராங்க் வந்து ஒரு சூப்பர் மேனேஜர். அகைன் அவன் வந்து எப்படின்னா அவன் இருக்கிற பர்சனலுக்கு ஹி கெட்ஸ் த பெஸ்ட் அவுட் ஆஃப் வாட் எவர் ஹி கேன் கெட் அவுட் ஆஃப் தெம். அண்ட் ஹி பிளேஸ் ரியலி குட் பிராண்ட் ஆஃப் ஃபுட்பால் டூ. எனக்கும் ரொம்ப பிடிக்கும். இவனுங்க வந்து போன வருஷம் சிட்டி ஹோம் அண்ட் அவே அச்சுக்கிறானுங்க. ஒன்லி டீம் ஓவர் சிட்டி போன என்ன வருஷம். பண்ணி என்ன ஜெயிச்சிட்டாங்களே பாவம். என்ன பண்றது, அது பத்தி எல்லாம் பேச வேணாம் இப்போ. நீங்க தான் பாயிண்ட் எடுக்கல, எல்லாரும் பாயிண்ட் எடுத்தாங்க. நீங்க ஒருத்தர் ரெண்டு கேம் சரி விடு, பழைய கதை. ஃபுட்பால் இஸ் லைஃப்னு சொன்னல ஆந்தனி ரோவஸ் மாதிரி, அப்படியே மறந்துடணும். சோ பிரென்ட்ஃபோர்ட் பேலஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த கேம்ல? எனக்கு நான் பிரென்ட்ஃபோர்ட் அந்த ஃபாதர் பாக்கெட் சொல்லிருக்கேன் முன்னாடி சொன்ன மாதிரி தான். சோ பிரென்ட்ஃபோர்ட் இட்ஸ் லைக் அட் வெரி வெல் பிரென்ட்ஃபோர்ட்ஸ் கோச்ட். ஹோம். சோ வெரி வெல் கோச்ட் அண்ட் லைக் நோ எவ்ரிவன் நோஸ் வாட் தே ஆர் டூயிங். சோ நோ கன்ஃபியூஷனே இருக்காது அதர் டீம்ஸ் மாதிரி. சோ எனக்கு என்னமோ இந்த கேம் ஃபீல்ஸ் லைக் a draw to me. I'll go 1-1. 1-1. I think Brentford. Yeah, I think you know what? I think Palace ஜெயிக்க போறாங்க இந்த கேம். Interesting. Yeah, Okay. I think I'm going to go for a கொஞ்சம் லைட்டா ludicrous ஆன ஒரு prediction. Maybe 2-0 to Palace. 0-2 to Palace. Oh, ராய் okay. ஹாட்சன் Palace. எனக்கு Palace goals தான் I'm not convinced. எனக்கு யார் அங்க ஸ்கோர் பண்ணுவாங்கன்னு. செட் பீஸ்ல அடிப்பாங்க தான் நினைக்கிறேன். அது ஒண்ணுதான் பெரிய. Brentford are good in set piece too. Brentford set piece நல்லா டிஃபெண்ட் பண்ணுவாங்க. சோ அதான் எனக்கு, அதனால தான் எனக்கு I'm not sure about Palace. ஏன்னா அட்டாக் ரொம்ப கொஞ்சம் வீக்கா இருக்கு. அந்த ஜாஹா இல்லாம எஸே தான் எல்லாத்தையும் கிரியேட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஆமா, கரெக்ட். பட் பாப்போம், ப்ரெடிக்ஷன் குத்தாச்சு, இதுக்கு மேல பேசக்கூடாது. சரி, அடுத்த கேம் லைட்டா கொஞ்சம் கம்மியாயிட்டே வருது. ஸோ பர்ன்லி ஆஸ்டன் வில்லா போலாம். த கிளாஷ் ஆஃப் த கிட்ஸ். ஒரே கிட்டு ஆடுற கிளப்ஸ். ஸோ பர்ன்லி ஆஸ்டன் வில்லா. பட் இது வந்து டர்ஃப் மோர் நடக்குது. வான்சான் கம்பெனியோட ரெண்டாவது கேம். ஐ திங்க் அவனோட ஆக்சுவலி ரெண்டாவது கேம் அண்ட் செகண்ட் ஹோம் கேம். லூட்டன் கேம் போஸ்ட்போன் ஆயிடுச்சு. வில்லா வந்து நல்ல ஃபார்ம்ல வரானுங்க. 4 தான் நம்ம பேசணுமே 4-0 உத வாங்கியிருக்கானுங்க எவர்டன் இவங்க கையில. அண்ட் வில்லா வந்து மிட் வீக் கேம் ஆடுனாங்க. வில்லா யூரோப்பியன் சாம்பியன்ஸ் லீக் குவாலிஃபயர். ஆலி வாட்கின்ஸ் ஹாட்ரிக். ஓ வாவ். சோ குட் ஃபார்ம். ஊனா எம்ரி யூரோப்னா நம்பால் வேற குவாலிஃபயர்ஸ்ல அடின்னு வந்துருவான். கரெக்ட். சோ பர்ன்லி எனக்கு தெரியல, டஃப் டு சே பிகாஸ் ஒரு கேம் தான் பாத்துறோம். அதாவது ஒரு அகைன்ஸ்ட் சிட்டி. சோ என்ன கன்க்ளூஷன் டிராப் பண்ணது தெரியல. ஐ திங்க் தே பிளேட் வெல். நீ பார்த்தனா பர்ன்லி அந்த கேமுமே
play they were good on the ball. ரொம்ப பெருசா ஃபைனல் மிஸ்டேக் தேர்ட் பண்ணல. வரைக்கும் நல்லா போனானுங்க. அங்க என்ன அதுக்கப்புறம் போய் பண்ணணும்னு தெரியல. ஹாலண்ட் அப்பலாம் கோல் போட்டு என்ன பண்றது? அந்த மாதிரி ஃபினிஷ் பண்ண யார் என்ன பண்றது சொல்லு. ஸோ it was just a tough game for Burnley. ஆக்சுவலி எனக்கு கரெக்ட். இது சொல்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த கேம் ப்ரெடிக்ட் பண்றதுக்கு. பிகாஸ் நம்ம பர்ன்லியும் பெருசா பார்க்கல. அண்ட் வில்லா டிஃபென்ஸ் கேன் பி காட்டட். நம்ம பார்த்த மாதிரி they made a lot of mistakes in the first game. பட் ஆனா பர்ன்லி அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களாங்கிறத we have to wait and see because Burnley also want to like have the ball and play through it. அந்த மாதிரி தான் தோணுது. You know like ஷாண்டேஷ் பர்ன்லி மாதிரி sit back and haram ball இல்ல. ஸோ இல்ல அதனால இல்ல. ஸோ அதனால I would predict Villa win. Villa win. Yeah. 3-1 to Villa. I think I predict a Villa win also. I think Villa 2-1 to Villa. I think கொஞ்சம் க்ளோஸா போகும்னு நினைக்கிறேன். I think இந்த ரெண்டு கேம் தோத்துறானுங்கன்னா Burnley wow 0 points once on company. But you can't really expect to. அதெல்லாம் ரொம்ப harsh தான். It's just 2 games. So they have time. Yeah, and plus I think இவங்கள கன்ஃபார்மா they will stay in the division because அத நீ சொன்ன மாதிரி அந்த முதல் கேம் வச்சே வந்து அவங்க ஆடின ஸ்டைல்லே I knew that okay they are probably Premier League ready but City is just too big of an opponent முதல் கேம் ஆடுறதுக்கு. ஸோ அதுதான். ஸோ யா ஐ திங்க் யூர் ரைட். அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மேட்ச் தோத்துருவானுங்க. நீ என்ன சொன்ன 3-1 3-1. Okay, 2-1 for me to Aston Villa. Okay, next game we'll go to Bournemouth against Tottenham, the Vitality Stadium. Bournemouth Tottenham. Bournemouth போன வாரம் வந்து ஆப்வியஸா லிவர்பூலோட தோத்தானுங்க 3-1. அண்ட் Bournemouth ரீசெண்டா டைலர் ஆடம்ஸ் அவரை சைன் பண்ணியிருக்கானுங்க. Bournemouth have American owners, so maybe ஒரு அமெரிக்கன் கேப்டன் சைன் பண்ணதுக்கு வந்து குட் பிஆர் மூவா என்னன்னு தெரியல. அவன் ஃபிட்டா இல்லையான்னு தெரியல எனக்கு. பட் ஐ திங்க் யூர் ரைட், ஹி மைட் பி ஸ்லைட்லி இன்ஜர்டுன்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் யா டைலர் ஆடம் ஜாயின் பண்ணியிருக்கிறான். அண்ட் டாட்னம் போன வாரம் சூப்பரா ஆடினானுங்க இன் மை ஒப்பீனியன். ஐ திங்க் தே பிளேட் சூப்பரானா ஆஸ் இன் செகண்ட் ஹாஃப் தான் இன்னும் நல்லா ஆடினானுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஷேக்கியா இருந்தானுங்க. ஐ திங்க் டிஃபென்சிவ்லி தேர் ஓகே. மிட்ஃபீல்ட் லுக்ஸ் குட் ஆன் த ஃபர்ஸ்ட் சாய்ஸ். மிட்ஃபீல்ட் லுக்ஸ் ரியலி குட் வித் பிசுமா. அது வந்து பிசுமா வந்து அந்த ஷாக்கிள்ஸ்ல இருந்து ஃப்ரீயா இருக்கிறான் போல. அந்த ஆண்டோனியோ காண்டே நல்லா பேசிட்டு இருக்கானேன்னு பார்த்தேன். பேசிதான் அவனை என்ன பண்றது ப்ரிவியூல. ஸோ யா பிசுமா நல்லா ஆடினா. ஐ திங்க் மேடிசன் இஸ் ஆப்வியஸ்லி சொல்லவே தேவையில்ல, அவனும் நல்ல பிளேயர் தான். ஃப்ரண்ட் த்ரீ வந்து கொஞ்சம் ஐ திங்க் குலுசஸ்கி லுக் பெட்டர் தென் சன் போன கேம்ல. ரிச்சார்லிசன் நான் என்னோட சேனல்ல வந்து நான் சொன்னேன் ரிச்சார்லிசன் ஸ்டில் கிராப். ஆனஸ்ட்லி அவன் வந்து ஜஸ்ட் அது என்ன சொல்லணும்னே தெரியல. ஐ திங்க் கேன்லாம் இருந்தானா கொஞ்சம் கேம் இன்னும் வேற மாதிரி இருந்திருக்கும். கம்பேர் கேன் எடுத்தால கரெக்ட் பிரீமியர் லீக் லெஜெண்ட் இவன். யா தட்ஸ் ட்ரூ. ஸோ யா ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட் வித் பிசுமா ஆக்சுவலா போன கேம் சொல்ல போனோம்னா. அண்ட் Bournemouth a fairly easy away fixture for my North London rivals. What can we talk about this game, Kailash? என்ன சொல்லலாம்? எனக்கு like Bournemouth are the new coach, like before pre-season they were getting a lot of என்ன சொல்றது praise, like lot of excitement around Bournemouth because the manner they hired on the like very well regarded in Spain and everything. So organized chaos. Organized chaos was the term. Name ஒரு செகண்ட் பார்த்து கட் பண்ணிடலாம். I forgot his name. சரி okay, but எந்த கிளப்ல இருந்து? Where did he come from? Do you know? Yeah, one second. Adoni Irola. Okay. He came from Rayo Vallecano. Okay. So he's been in Spain for a while. So Rayo Vallecano 3 years apro he came. So yeah, so Bournemouth a lot of shots. And I think Liverpool game they were good. Like அவங்க Bournemouth going again away at Anfield, அதுக்கு they played a good game. So yeah they did play well. The attack was missing, so கொஞ்சம் chances they couldn't convert. But other than that, I was pretty happy with Bournemouth how they played in the first 2 games. So ரொம்ப கேவலமா விட்டானுங்கடா கட்சி சான்ஸ்லாம். பில்லிங்கா சொலாங்கி நினைக்கிறேன். எப்பாடி சொலாங்கி லிவர்பூல் பழைய கிளப்னு தெரியும், ஆனா அதுக்காக அப்படி அடிக்க வேண்டியதாடா போஸ்ட் மேல. எனக்கு எப்படினே தெரியல. எனக்கும் புரியல.
But yeah, I mean, they look bad, man. Finishing poor, actually, Bournemouth. Yep. என்ன ப்ரெடிக்ஷன் உனக்கு இந்த கேம்ல? I'm predicting a draw. 1-1 draw. சிரிக்க வேணான்னு பாக்குறேன். பிகாஸ் இது டிப்பிக்கல் டாட்னம் இது பண்றதுக்கு. ஒரு வாரம் வந்து சூப்பரா ஆடி அப்படியே கெத்துலாம் காமிச்சு அடுத்த சிட்டியை வாரம் பீட் பண்ணிட்டு போய் அடுத்த வாரம் தோப்பாங்கடா அவங்க. இதே வேலை ஸ்பர்ஸ்க்கு எப்பயுமே சிட்டியை வின் பண்ணிட்டு போன கேம் முல்ஸ் தோப்பாங்க, நெக்ஸ்ட் கேம் they lose to someone else randomly. I So feel absolutely like a draw. agree with I you. think the team is not ready yet to like எல்லா கேமும் வின் பண்றது. I think they're still lacking in a bit lot of places, and இன்னொரு கேம் நம்ம பேசின மாதிரி they weren't that impressive to me because so கரெக்ட். அந்த முதல் ஹாஃப்லாம் கோல் போனா வேற மாதிரி இருந்திருக்கும் டோட்டலா. நீ சொன்ன மாதிரி அது நேரேட்டிவே வேற மாதிரி இருந்திருக்கும். ஸோ யூ ரைட். ஸ்பர்ஸ் வாவ், நீ 1-1 ட்ரான்னியா? சரி, ஒரு போல்டான ஒரு ப்ரெடிக்ஷன் தான் சும்மா. லைக் ஐ திங்க் should be a Spurs win ideally பார்த்தனா. ஐடியலி எஸ். பட் என்னன்னா எனக்கும் வந்து ஒரே ஒரு டவுட் தான்டா இருக்கு ஆக்சுவலா. ஸ்பர்ஸ் வந்து அவனுங்களுக்கும் வந்து 2 கேம்லயும் பாத்தீங்கன்னா I think the goals have come from they haven't come from the front three, right? 2 கேமையும் பாத்தீங்கன்னா முதல் கேம்ல வந்து ராயல் ஒரு கோல் அடிச்சான். ஒரு கோல் அடிச்சான். எக்ஸாக்ட்லி. அண்ட் இந்த கேம்ல வந்து பாப்பா சார் அண்ட் பென் டேவிஸ் அடிச்சுக்கிறான். ஓகே, ஓன் கோல் வாட் எவர். ஸோ அவனுங்களோட ஃப்ரண்ட் த்ரீ கொஞ்சம் ஐ திங்க் இந்த கேம் தான் மேபி இட் குட் பி அந்த டெட்லாக்கை பிரேக் பண்றது. இதுதான் நான் நினைக்கிறேன் ஆக்சுவலா. அந்த ஃப்ரண்ட் த்ரீ எனக்கும் வந்து டிரான்னு சொல்லணும் தான் இருக்குது. பட் ஸ்பர்ஸ் ஜெயிச்சிருவானுங்கன்னு தான் தோணுது எனக்கு. ஐ திங்க் ஸ்பர்ஸ் வில் வின் 2-1. Hopefully I am proved wrong. One of the few times I like to be proved wrong. புரியுது. Okay. Next. Let's go to Bramall Lane. Sheffield United versus hosting Manchester City. Sheffield United பாவண்டா, ஒரு நியூலி ப்ரோமோட்டட் டீம் வந்து இவ்வளவு சீக்கிரமா வந்து மேன் சிட்டி மாதிரி ஒரு டீம் ஆடவே ஃபேவரட் டு கெட் ரெலிகேட்டட் வேற அந்த டீம் தான். Sheffield லைக் early season pick. கரெக்ட். லைக் usually teams they come in ஒரு நல்ல ஃபுட் பண்ணி or they haven't spent a lot வேற. Sheffield நீ பார்த்தனா. ஆமா. they very so conservative தான் இருக்காங்க. So சிட்டி என்ன பண்ண போறாங்க? And Guardiola is not going to be on the sidelines வேற. Oh yeah, surgery, some back or hip surgery he has had. So he's going to be take some rest. So Guardiola வந்து இந்த லாஸ்ட் few gamesல லைட்டா வெயிட் போட்ட மாதிரி இல்ல உனக்கு? அவ்வளவு நான் ஹாலிடேஸ்ல Guardiola மேல அவ்வளவு வெறுப்பலாம் இல்ல உங்கள மாதிரி அவளை பார்த்துட்டே இருக்கிறதுக்கு. சரி ஓகே விடு. Guardiola பத்தி கம்பேர் பண்ணி எங்க மேனேஜர்லாம் வந்து அப்படியே க்ளீன் ராடி, அப்படியே கிளாஸா இருப்பாங்க. டாக்கிங் அபௌட் மேனேஜர்ஸ், எனக்கு ஆர்டெட்டாவே இந்த வருஷம் ரொம்ப 1 இயர்லயே ரொம்ப வயசான மாதிரி தோணுது. லைக் he's aged a lot in like in a couple of years because it's a high pressure job. ஜோக் இல்ல நம்ம பேசுறோம். நீ சொன்னது கரெக்ட்டா நான் என் பொண்டாட்டிட்ட சொன்னேன் அதேதான் ஆக்சுவலா. Because my wife likes Arteta a lot actually. என்ன விட்டுருவான்னு நினைக்கிறேன் Artetaக்கு அந்த மாதிரி. ஸோ நான் காமிச்சேன், பாரு எப்படி வயசாயிடுச்சு பாருன்னு காமிச்சேன் நான். ஸோ I think you're right. But coming back to the game, Sheffield United versus Manchester City. Sheffield United போன வாரம் வந்து ஆக்சுவலா நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்டோட ஆடினானுங்க. 2-1 தோத்தானுங்க. அந்த கேம்ல ஆக்சுவலா ஒருத்தர் சரியான கோல் அச்சான்டா பாக்ஸ்ல இருந்து. யாருன்னு தெரியல பேரு. சரியான கோலு. அண்ட் கொஞ்சம் சான்சஸ் இருந்தது ஆக்சுவலா. எனக்கு இந்த ஷெஃபீல்ட் யுனைடெடோட அந்த மேன் டு மேன் ஐ டோன்ட் நோ த பிளேயர்ஸ் ஆக்சுவலா. எனக்கு அவ்வளோ தெரியல. போன வாட்டி வந்ததுல இந்த ஃப்ரம் ஐ ஃபர்காட் த மேனேஜர்ஸ் நேம் ஆல்சோ, பட் கிறிஸ் சம்திங், பட் டசன்ட் மேட்டர் எனிவே. ஸோ அவன் obviously sack ஆயிட்டான். பட் திஸ் கம்ப்ளீட்லி நியூ ஷெஃபீல்ட் யுனைடெட் டீம், completely new squad and personnel, everything is changed. So Chris Wilder, yes you're right, Chris Wilder. So I think City day இது வந்து City எல்லாம் வந்து என்ன சொல்றது, எல்லாம் ஈஸி வின். ஹாலண்ட் இந்த மாதிரி கேம்ல தான் ஹேட்ரிக்ல அடிப்பான். டிஃபென்ஸ் இவ்வளவு சாலிடா இருக்கு சிட்டிக்கு. ஹை டிஃபெண்டர்ஸ் வேணாலும் ஆடுறாங்க. ஜஸ்ட் solid at the back. ராட்ரியும் phenomenal ஆடுறான். ஃபர்கசன் சொன்னது லிட்டரலா எடுத்துக்கலாம் போல, டிஃபென்ஸ் வின்ஸ் யூ டைட்டில்னு.
பட் நம்ம யோசிக்கிறோம் அந்த பிரீமியர் லீக் டீம்ஸ்லாம் ஷுட் பி அஷேம்ட். ஹாலண்டும் ஜூலியன் அல்வாரஸும் ஃப்ரீயா சிட்டிக்கு போக எல்லா டீமும் விட்டுருக்கோம் பாரு. லைக் ஒரு ஃபைட் இல்ல, டெரிபிள்ரா. ஒரு பிட்டிங் வார் இல்ல. இது ஜஸ்ட் ஈஸிலி வேணும் டூ வெரி யா குட். லைக் ஹாலண்ட் இஸ் டாப் நாச். ஜூலியன் அல்வாரஸ் நீ பார்த்தனா இஸ் வெரி குட். நம்ம லைக் ஹாலண்ட் கம்பேர் பண்ணும்போது பிகினிங் வெரி அண்டர் ரேட்டட். அவன் கரெக்ட் தான். 2 ஸ்ட்ரைக்கர்ஸ் இருக்காங்க அங்க. டிப்ரான் இன்ஜுரிலாம் டசன்ட் ஈவன் மேட்டர் ஃபார் தெம். லைக் பாத்துக்கங்கறாங்க. நோ சோ ப்ராப்ளம். சோ என்ன இட்ஸ் என்ன ஜஸ்ட் சிட்டி எப்படி வின் பண்ண வேர்டிக்ட் போறாங்கன்னா. வேர்டிக்ட் என்னது? சரி 3-0 சிட்டி. சாக்ரிஃபைஸ் ஆகுங்க. 3-0 கடா சிட்டி. வெட்டுறதாங்க. சிட்டியால கோல் 3 அடிக்க மாட்டேங்கிறாங்களே as usual. லைக் நீ பார்த்தனா ஜஸ்ட் 2-0 1-0 போதும்ங்கறாங்க. நாங்க டிஃபெண்ட் பண்ணி ம். ஜெயிச்சுக்கிறோம்ங்கறாங்க. ஓகே. சோ ஐ ஓகே. அம் கோயிங் 3-0. ஓகே. கொஞ்சம் கன்சர்வேட்டிவ் ஆடுறானுங்க. அது ஐ திங்க் தட்ஸ் வாட் ஐ வுட் Yeah, சே. they don't want to take a lot of chances. நீ ஃபர்ஸ்ட் யா சிட்டி டீமுக்கு அந்த சிட்டி டீமுக்கு பார்த்தனா just change a lot. இந்த கரெக்ட். சானே ஸ்டெர்லிங் டீம்ல இருந்து நீ இந்த டீம் பார்த்தனா it's all about control and ம். you know. ஐ திங்க் இந்த மாதிரி கேம்ல தான் சிட்டி யார் ஆடுறாங்களோ உத வாங்குவானுங்க. ஐ திங்க் ஒரு 5-0ன்னு சொல்றேன் நான். I'll go. 5-0வா? Yeah. இன்ட்ரஸ்டிங். ஓகே. பரவாயில்ல, போட்டோம் போட்டோம். அடிப்பானுங்கடா இவனுங்க வந்து எல்லா வருஷமா அடிப்பானுங்கடா எல்லாருமே. ஓகே. நெக்ஸ்ட் கேம் we go to ஆர்சனல் ஃபுல்லம். பட் ஆர்சனல் ஃபுல்லம் வந்து நீங்க வந்து மக்களே, வியூவர்ஸ், லிசனர்ஸ் எல்லாருமே யூ வில் see the ஆர்சனல் வர்சஸ் ஃபுல்லம் ப்ரீவியூ இன்னும் 2 நாள் 3 நாள்ல கேம் முன்னால கண்டிப்பா ஐ திங்க் தேர்ஸ்டே இல்லைனா ஃப்ரைடே வரும். அதெல்லாம் நீங்க பார்ப்பீங்க அந்த ப்ரீவியூ. பட் ஏன் ப்ரெடிக்ஷன் கொடுக்கணும்னா ஐ வில் கிவ் அ குவிக் ப்ரெடிக்ஷன். ஐ திங்க் ஆர்சனல் டு வின் இட் 3-1. ஹோம்ல வந்து நாங்க வந்து வி டோன்ட் கீப் க்ளீன் ஷீட்ஸ் அட் ஆல். ஐ டோன்ட் நோ வை. அது வந்து ஒரு அது என்னன்னு Let's தெரியல. continue. ஸோ அது கண்டினியூ ஆயிட்டு தான் இருக்கு. ஃபாரஸ்டோட அவ்வளோ சூப்பரா ஆடணும், பட் கண்டினியூ ஆயிட்டு தான் இருக்கு. ஸோ குவிக்கா சொல்லணும்னா பிகாஸ் அருண் ப்ரோன் அடிப்பாரு, இல்லைனா பிகாஸ் இந்த ப்ரீவியூல இருக்கிற கான்டென்ட்லாம் போயிடும். ஸோ ஆர்சனல் டு வின் 3-1 அகேன்ஸ்ட் ஃபுல்லம். நீ என்ன சொல்ற? டக்குனு உன் Yeah, ப்ரெடிக்ஷன். easy 3-0 Arsenal because Fulham 2 கேமுமே டிஃபென்சிவ்லி பார்த்தனா வெரி புவர். யா ரொம்ப எவர்டன் சும்மா பேசின மாதிரி they should have won. And Brentford கேமும் 3 goals considered red card and like ம் they look. Fulham வந்து ரொம்ப ஷேக்கியா இருக்காங்க. மிட்ரோ வச்சும் கிளம்பிட்டான். So ம் I don't know who's going to score. Set piece ஏதாவது நிக் பண்ணாதான் உண்டு. So I think it's a comfortable Arsenal win in my opinion. ஓகே. 3-0 சொன்னியா நீ? 3-0. ஓகே. 3-0 கைலாஷ், 3-1 னா, பட் ஐ விஷ் இட் இஸ் கைலாஷ் ஸ்கோர், வி கீப் அ க்ளீன் ஷீட். ஓகே. கடைசி கேம் நம்ம பாக்குறது. ஆனா இதுதான் வந்து இந்த வாரத்தோட முதல் கேம், First. ஃப்ரைடே கேம் ஆக்சுவலா. அண்டர் த லைட்ஸ் கேம் இதுதான். ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜ்ல செல்சி எல்லாமே ரிட்டன் இன் த ஸ்டார்ஸ் மாதிரி ஒரு கேமு. பட் அந்த மாதிரி நடக்குமான்னு தெரியல. செல்சி வர்சஸ் லூட்டன் டவுன் போன வாரம் ஆக்சுவலா பர்ன்லியோட ஆட வேண்டியது. அன்ஃபார்ச்சுனேட்லி இட் காட் போஸ்ட்போன் பிகாஸ் அவங்க ஸ்டேடியமுக்கு வந்து தே ஆர் டூயிங் சம் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் போல. பிகாஸ் மீடியா டியூட்டிஸ்லாம் வந்து பண்றதுக்காக வந்து ஒரு ஸ்டேடியம் வந்து இட்ஸ் நாட் ஸ்டேடியம் இஸ் நாட் ரெடி போல. Up to code, yeah. ஆமா, விச் இஸ் ஃபன்னி பிகாஸ் அவ்வளோ இஎஃப்எல் கேம் ஆடி இருக்கானுங்க. தெரில, பிரீமியர் லீக்கும் இஎஃப்எல்க்கும் மேபி நிறைய வித்தியாசம் இருக்கு போல, நம்மளுக்கு என்ன தெரியும். ஹவவர் செல்சி போன வாரம் வாங்கினானுங்க ஆக்சுவலா ஸ்கோர் லைன் பொறுத்து. பட் நல்லா ஆடினானுங்க ஒரு 20-30 மினிட்ஸ் ஸ்பெல்ல. ஐ திங்க் ரஹீம் ஸ்டர்லிங் அந்த கேம் சூப்பரா ஆடினான் என் ஒப்பீனியன்ல. 2 கேம்ஸ்மே ரொம்ப நல்லா ஆடினான் ஸ்டெர்லிங். அவன் ஒன்லி கிரியேட்டிவ் பிரசன்ஸ் நீ பார்த்தனா விங் பேக்ஸ் அதாவது அவன் ஒருத்தன் தான் கிரியேட் பண்றான் பாவம். கரெக்ட். And very like I like Sterling. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு Sterling in the last 2 games. And I like Jackson also. Chelsea striker Jackson. He is very quick. He can என்ன சொல்றது, he can link up the good feet இருக்கு. But the goal தான் அடிக்க மாட்டேங்கிறான். Like other Chelsea strikers finishing ஓட தான் வரல. கரெக்ட். But so என்ன பார்த்தனா like all the attackers they add இந்த மாதிரி strikers and they'll work out for Chelsea. Who can bring others in and அந்த மாதிரி strikers like அவங்களுக்கு அந்த out and out goal scorers and the striker should never be the அந்த மாதிரி உங்களுக்கு செட் ஆகல போல இருக்கு. அதுவும் கரெக்ட் தான். டிராக்பாக் அப்புறமா எவனுமே ஐ மீன் காஸ்டா வாஸ் தேர், டியோகோ கோஸ்டா. சோ அந்த மாதிரி எனக்கு பிசிக்கல் ஸ்ட்ரைக்கர்ஸ் அதுவும் காஸ்டும் ஒரு சீசன் தான் பாவம் வொர்க் வெரி வெல் ஃபார் देम. கரெக்ட். என்ன மிஸ் ஆனா பாவம். ஆமா பட் யா ஐ மீன் எனக்கு வந்து ஐ திங்க் ஸ்டர்லிங் சூப்பரா ஆடினா போன வாரம். பாவம் கானி சக்வமெக்கா வந்து சூப்பரா ஆடினா அவனும், ஆனா இன்ஜர்ட். ஹீஸ் லாங் டேர்ம் இன்ஜுரி போல அது லைட்டா. 2 weeksல insane amount of injuries. இந்த லாஸ்ட் Premier League 2 weeksல பார்த்தனா Crazy man. just says the schedule is just messed up.
எல்லா Yeah, it's மேனேஜரும் actually சொல்றது sad. மேக்ஸ் a lot of sense. நீ பார்த்தா இந்த 2 வீக்ஸ்ல லாட் ஆஃப் ரெஃபரிங் மிஸ்டேக்ஸ் அண்ட் லாட் ஆஃப் இன்ஜுரிஸ். இதுதான் எனக்கு பார்த்தா ட்ரெண்டா இருக்கு. அவ்வளோ பிக் கால்ஸ் மிஸ் பண்ணிருக்காங்க ரெஃபரிஸ் இந்த 2 வீக்ஸ்ல. யூசுவலா அதெல்லாம் Mm, வந்து ஒரு 10 கேம்ஸ் 12 கேம்ஸ் நடக்கிறதே they miss so many games calls. correct. And I எல்லா think டீமும் ஒரு இன்ஜுரி வந்துச்சு. It's an ACL injury or some big injury, not even like a small minor injury. yeah, All so it's very you're concerning. right. அண்ட் அவனுங்களுக்கு வந்து லைக் முக்காவாசி நிறைய இன்ஜுரி வந்து எல்லாம் லைக் யூர் ரைட் 8 பிளேயர் வந்து ப்ராப்பர் லைக் லாங் டேர்ம் இன்ஜுரிஸ் மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 3-4 months அவுட். Yeah, Nkunku, எங்கோங்கு, சக்வா மெக்கா, அப்புறம் இருக்கிறானுங்க நிறைய பேர் இருக்கானுங்க. Fofana, பேர் தான் ஃபஃபானா, நிறைய பேர் இருக்கிறானுங்க. அது James, வந்து Reece James. அது ஸ்குவாடே இருக்காங்க இன்ஜுரி பெஞ்ச்ல. கரெக்ட். அது வந்து ஒரு தனி ஸ்குவாடே இருக்கு. நீ ஜாக்சன் பத்தி சொல்லும்போது தான் எனக்கு ஜாக்சன் வந்து எல்லாமே அவன் லிட்டரலா ஹி ரிமைண்ட்ஸ் மீ ஆஃப் டேனி வெல்பெக் தான். And Hey, I Danny Welbeck is a good I love striker. no I I love like Danny Danny Welbeck. Welbeck. I எனக்கு ரொம்ப பிடிக்கும் Danny Welbeck. but Injuries derailed his career. but இல்லடா கரெக்ட்ரா. பட் ஃபினிஷிங்லாம் லைக் ஹிஸ் ஃபினிஷிங் சில இடத்துல அவன் ஷாட் எடுக்கிறான், அவ்வளோ ஃப்ளஃப் பண்ணுகிறான் நிக்கலஸ் ஜாக்சன். அந்த ஒரு அண்ட் கட் பேக் தானே சொல்ற? அந்த கட் அந்த பேக்குக்கு கட் முன்னால பேக் இன்னொன்னு இருந்தது, அது கேவலமா விட்டான். ஒரு 2 சான்ஸ் விட்டான்டா அவன். like வெல்பெக் அவன் கூட ஆல்மோஸ்ட் மோசமா ஒரு இருக்கான். பெனல்டி ஒன்னு வாங்கினான் ஒன்னு அந்த ஆஃப் சைடு ஜஸ்ட் ஆஃப் சைடுல ஒரு ஸ்லைட் நிக் ஆஃப் சைடு. இஸ் ஓகே வெரி ஐ குவிக் கெஸ் ராப்பிடா இருக்கும் ஃபார் திஸ் ஃப்ரேமிங் இஸ் அது வெரி வேர்னரும் குயிக்கா சர்ப்ரைஸ். தான் பாருனா. Yeah, for me கோல் for a தேவையில்ல. player Vada, yeah, நான் வேர்டே மறந்துட்டேன் நான் அந்த இதெல்லாம் பேசும்போது. பேஸ் இருந்து பிரயோஜனம்டா. யூ நீட் கோல்ஸ் எண்ட் ஆஃப் தி கேம். எண்ட் ஆஃப் தி டே யூ நீட் கோல்ஸ். ஸோ இதே மாதிரிலாம் ஆடிட்டே இருந்தா இதே மாதிரி நம்ம வந்து ஆஃப் த பால் மூவ்மெண்ட் நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தா இட்ஸ் நோ பாயிண்ட் ஆஃப்டர் வைல். யூ ராதர் ட்ரை லுகாக்குன்னு சொல்றேன். கரெக்ட். பட் அட்லீஸ்ட் ஜேசஸாவது இருந்த 4 மாசம், ஐ மீன் 4 மாசம் ஆடினா போன வருஷம் இன்ஜுரியில 11 பிரீமியர் லீக் கோலாவது அடிச்சான். அட்லீஸ்ட் அடிச்சான். ஐ அக்ரி ஹி டஸ் மிஸ் சான்சஸ். But Jackson, he should score, man. He should score. And yeah. ஃபர்ஸ்ட் சீசன் இந்த பிரீமியர் லீக் 2 கேம் ஆடி இருக்கான். பாப்போம். அதுவும் எனக்கு என்னமோ I don't like the 3 at the back formation Chelsea play with. எனக்கு அது ரொம்ப ரெஸ்ட்ரிக்டிவா இருக்குன்னு I felt because Liverpool at least it made sense somewhat. And the West Ham gameல they should have gone with more attacking presence. But ஆனா யார் ஸ்டார்ட் பண்ணுவான்னு எனக்கு தெரியல because I think this is the game Caicedo and Enzo Fernandez both start. Correct. Lavia என்னாச்சு? He wasn't to start for the last game. இந்த கேம் என்ன பெஞ்ச்? தெரியல. ஐ டோன்ட் நோ. அவனோட ஃபிட்னஸ் இஷ்யூ பத்தி எல்லாம் எனக்கு தெரியல. பட் லாவியா ஓகே. அப்போ என்ன நினைக்கிறேன் நீ? கைசேடோ, என்சோ அண்ட் லாவியா அப்படி ஆடுவாங்களா? கேலகர் பெஞ்ச் தானே அப்போ? I think Gallagher will play. Gallagher has been pretty good. நீ ரெண்டு கேம் பார்த்தனா குட்டா டே. அவன் கேவலமா விட்டான்டா அவன் மேன அந்த கார்னர் கேக்குக்கு போன வரும். ஏய் கார்னர் அவன எப்பறம் அந்த இல்ல கார்னர்ல அவன விடுங்க. அவன் சென்டர் பேக் ஜோனல் மார்க்கிங் டா. ஸ்பேஸ் புடிச்சுக்கணும்ல. அது இஸ் கோச்சிங் மிஸ்டேக். I think Gallagher விட்டா பட் you can't expect Conor Gallagher to mark your center back, opposing center back. Okay, whatever. But I think those three will play. Conor Gallagher, Caicedo and Enzo. எனக்கு லெஃப்ட்ல யார் வந்தாலும் தெரியல. Mudryk was horrible in the game. ஐயோ Arsenal அது 10 minutes 11 versus 10 கிடையாது கேம். It was 10 versus 10 தான் basically because Mudryk was அவ்வளவு கேவலமா ஆடுறான் அந்த கேம். மிக்காயிலோ முட்ரிக் டேய் எப்பா என்ன எப்பா சத்தியமாடா டேய். அவனை நானும் வந்து ஐ ஃபெல்ட் பேட் when we lost him. பட் இப்போ வந்து பா ஒரு பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் மாதிரி இருக்கு. கேவலமா ஆடினா which is good to see in a Chelsea shirt. பட் லூட்டன் டவுன் முதல் கேம் வந்து பாவம் பிரைட்டனோட ஆடினானுங்க. கஷ்டமான கேமு. முதல் கேம் அவனுங்க ஒரு கேம் தான் ஆடிருக்கானுங்க. லூட்டன் டவுன் ஒரு கோல் அடிச்சானுங்க. அதே கேம்ல வந்து தே லுக் குட் இன் செட் பீசஸ். ஆக்சுவலா லூட்டன் வந்து செட் பீசஸ்ல கொஞ்சம் த்ரெட்னிங்கா இருந்தானுங்க. ஒரு கார்னர் கிக் வந்து ஒரு சரியான சேவ். ஆக்சுவலா ஸ்டீல் தானே கோல் கீப்பர் ஃபார் பிரைட்டன். சூப்பர் சேவ். ஐ திங்க் லிசன் இந்த கேம் வந்து செல்சி தோத்தானுங்கன்னா எல்லாருமே வச்சு சேவானுங்க. நோ ரிமோர்ஸ் இதுக்கு மேல. சரியா? லூட்டன் டவுன் நியூலி ப்ரொமோட்டட் டீம். the only signing எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ராஸ் பார்க்லி தான் சைன் பண்ணிருக்காங்க ஃப்ரீயா. ஓகே, ராஸ் பார்க்லி coming back to Stamford Bridge and causing an upset na எப்படி இருக்கும்? வேற லெவல்ல இருக்கும். typical Friday night game which can go either way. அந்த மாதிரி ஒரு கேம் Monday night football இப்படி தான் இருக்கும். லைக் ஒரு odd dayல ஒரு கேம் நடக்கிற கேம் லைக் late night ஈஸி அப்செட் நடக்கும். அது early in the season. So but எனக்கு என்னமோ செல்சி எனக்கு ரெண்டு கேமே they played well enough over like stretches full game ஆனாட்டியும் ஒரு 50-60 minutes they were really good. So தெரிஞ்சது what they are trying to do. அதுவும் குவாலிட்டி இருக்குடா. $1 billion நீ ஸ்பெண்ட் பண்ணிட்டா
There will be $1 some billion good ஸ்பெண்ட் players. பண்ணி லூட்டன் கூட அடிக்க முடியலனா ரொம்ப கேவலம் தான். பட் நீ சொல்றது கரெக்ட் தான்டா, நீ சொல்றது கரெக்ட் தான். ஏன்னா they look good, but அந்த decisive momentsல they didn't take the chances. Yeah, அதுதான் நான் final சொல்றேன். third la they are not clicking. So அது பண்ணலனா it can come to bite them in the ass again. Correct. So yeah, okay. Prediction good. Chelsea Luton. நீ ஸ்டார்ட் பண்ணு. நான் சொல்லிட்டா? எனக்கு வந்து லூட்டன் ஜெயிக்கணும்னு ஆசையா தான் இருக்கு சொல்ல. பெட் பண்ணுவியா? will you bet on it? அதான் பிரச்சனை. அதான் prediction. ஒரு சின்ன அமௌண்ட் வேணா பெட் பண்ணுவேன், பெருசுலாம் பண்ண மாட்டேன். பட் ஐ திங்க் செல்சி, ஓகே யூ நோ வாட், இல்லடா செல்சி ஜெயிச்சிருவானுங்கடா. 2-0 செல்சி மேன். I'm saying 3-0 Chelsea. Oh, okay. Jackson to score. Jackson to score. Fantasy சொல்லும்போது தான் வட லண்டன் தமிழ் பாட்காஸ்ட் also do a fantasy review of each week. Please do give that a listen also. And yeah, Chelsea Luton 3 என்ன சொன்ன நீ ஸ்கோர் லைன்? 3-0. ஓ 3-0. ஓகே, நான் 2-0 சொல்லியிருக்கேன். ஓகே, எல்லா கேம்ஸும் முடிச்சிட்டோம் இந்த வாரம். எத்தனை ரெட் கார்டு ப்ரெடிக்ட் பண்றேன் இந்த வாரம்? because அது ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் ஆகுது. லாஸ்ட் வீக் நான் மெக்காலிஸ்டர் அண்ட் ஃபுல்லம் அந்த போன வாரம் 5 ரெட் கார்டு. 5ஆடா? ஆமா. எஸ். Referees are very chaotic, so I'll say 4. 4? Not a bad shout. இரு நான் பாக்குறேன், ஃபேக்ட் செக் பண்ணிக்கிறேன். 1 2 3 4 5 கரெக்ட். 5 ரெட் கார்டு தான். Yeah, 4. You know what, I'll say a little less. Maybe போன வாரம் பார்த்துட்டு இவனுங்க வந்து டிராயிங் போர்ட் போயிட்டு லைட்டா they might change something. I'll go for 2 red cards. But it's crazy, எல்லா வாரம் ரெட் கார்டு இருக்குடா. என்னடா மேட்னஸ் ஆகுது. ஸ்டூபிடா இருந்துச்சு நிறைய ரெட் கார்ட்ஸ் எனக்கு. What did you think basically of the at least most of the red cards? Quick sum up பண்ணனும். McAllister red card wasn't a red card, it was very harsh. It was a yellow or maybe like it wasn't very okay. Then Tim Ream got a second yellow, which I thought was soft. Okay, but okay. Wolves ஓட ரெட் கார்டும் ஜஸ்டிஃபைட் தான். மத்தேஸ் நூனிஸ் வந்து தேவலாம தள்ளினா. ஆக்சுவலா அவன் டென்ஷன் ஆகி தள்ளிட்டான், ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டான். ஓகே, அதுவும் ஜஸ்டிஃபைட். வெஸ்ட் ஹாம் ரெட் கார்டு ஜஸ்டிஃபைட் 100%. ஸ்டூபிடா ரெட் கார்டு you can do. எதுக்குடா அத ஃபவுல் பண்ணா? கேன கூ மாதிரி பண்ணா லிட்டரலா. Like no excuse அதுக்குலாம் எதுமே பண்ண முடியாது. அது டிசர்வ்ட். And what do you think about that? But first yellow card வந்து was his fault, but அவனுக்கு தான் கொடுத்தானோ. யாரு கொடுப்பா வேற? மத்தவன் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு அவன் மாட்டிக்கிட்டான். It was very harsh. நீ ஆர்சனல் தப்பா சொல்லுங்கற. ஓகே ஓகே கொடுத்தது யார ஸ்டார்ட் பண்ணுவா ஆர்சனலுக்கு? இப்ப zinchenko வந்துருவான்னு நினைக்கிறேன். he played. அவன் தான் ஸ்டார்ட் பண்ண மாட்டேங்கறான். அது தெரியல, சீரியஸா தெரியல. அது டாக்டிக்கல்ன்றானுங்க. சூப்பரா ஆடுவான்னு சொல்லிட்டு நான் ஃபேண்டசிலாம் வச்சிருக்கேன். சரி ஓகே. அது வந்து அருண் ப்ரோ வந்து சொல்லுவாரு ப்ரிவியூல. ஓகே, எதுக்கு இன்சைட் இன்ஃபர்மேஷன் வச்சிருப்பாரு அருண் ப்ரோ. ஓகே, all right. மக்களே, thank you for tuning in. Thank you for all your support, love, and please subscribe to the channel. ரொம்ப subscribe பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி 1000 subscribers transfer window முடியறதுக்குள்ள அந்த here we go மாதிரி ஒரு ட்வீட் நாங்களும் போடுறோம். 1000 subscribers, smash the like button, and also do check out Football Pesalam. It's a audio only platform. Tamil podcast தான் அதுவும். On Spotify and Apple iTunes எல்லாத்துலயும் இருக்கு. all podcast platforms இருக்கு except video தவிர. Yeah. Podcast is supposed to be an audio platform. Video only podcast. Podcast are audio. Correct. இவங்க ரொம்ப ஷையா இருப்பானுங்க கேமரா முன்னால, அதனால தான். Okay, all right. Thank you மக்களே. அவன மாதிரி எங்களுக்கு Okay. All right. Thank you everyone. Thank you for tuning in. அடுத்த வாரம் பாப்போம் ப்ரிவியூல. Thank you. Bye. Thanks Kailash for coming on the show. Sure. Cool.